டிப்ஸ் நம்பர் 5க்காக நான் வந்து பெயிண்ட் பாட்டில் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் பெயிண்ட் பாட்டில் வந்து நம்ம நிறையவே தூக்கி போட்டுருவோம். ஸோ பாட்டில் வந்து சூப்பராக இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து நம்ம டேப்லெட்ஸ் வந்து வாங்குவோம். ஃபீவர், ஸ்டமக் பெயின் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அப்பப்போ போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஆனால் நம்ம ஒரு வேளை டேப்லெட் போட்டுட்டு மறு வேளை ஒரு 2 வேளை சரியாயிடும். அடுத்த மிச்சம் இருக்கக்கூடிய டேப்லெட்டை அப்படியே வச்சிருவோம். யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்த டைம் நம்மளுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அது என்ன டேப்லெட் கூட தெரியாமல் நம்ம தூக்கி போட்டுறதால வேஸ்ட்டாக தான் போவோம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து டேப்லெட்ஸை போட்டு வச்சுக்கலாங்க. ஃபீவருக்குனா அந்த பாட்டிலுக்கு மேலே பேராசிட்டமால் அப்படின்னு எழுதிட்டு அதுக்குள்ள வந்து அந்த பேராசிட்டமால் டேப்லெட்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு லூஸ் மோஷனுக்காக டேப்லெட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான டேப்லெட்ஸை அதுக்குள்ள போட்டுட்டு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எழுதி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னா இந்த டேப்லெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.